சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சம்பந்திமா, சம்பந்தி வாங்க வாங்க. எப்போ வந்தீங்க? நீங்க மும்மரமா விரட்டி வேலை வாங்கிட்டு இருக்கும்போதே நாங்க உள்ள வந்துட்டோம். பழசு எதுவும் மனசுல வச்சுக்காம நிச்சயதார்த்தத்துக்கான ஏற்பாடுகளை நீங்க தான் முன்ன நின்னு எடுத்து செய்றீங்க போல இருக்கு. என்ன? என் தம்பி மகளுக்கு நான் தானே எல்லாம் எடுத்து கட்டி செய்யணும். என் தம்பி இருந்திருந்தா கையலுக்கு எப்படியெல்லாம் பண்ணிருப்பானோ அதுல ஒரு இம்மி அளவு கூட குறைஞ்சிடக்கூடாதுன்னு நாங்க எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் கையல் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேங்கிறது அவளுக்கு புரியுதோ இல்லையோ, அவளை நேசிக்கிற உங்க எல்லாருக்கும் புரிஞ்சா சரி, எனக்கு அது போதும். என்ன வடிவு நான் சொல்றது? இல்லையா பின்ன? இது உலகமகா நடிப்புடா சாமி. ஹெவி பெர்ஃபார்மன்ஸ். ஆனா எதுக்கு இப்படி நடிச்சு கொட்டுறாருன்னு தான் தெரியல. கயல், இந்தா. சம்பந்திமா, அதுல என்ன இருக்கு? என் மருமகளுக்கு நான் கொடுக்கிற ஃபர்ஸ்ட் கிஃப்ட். இந்தா கயல், அதையும் கொடுங்க. இந்தா சங்கர். பாருடா. என்னங்க, இதெல்லாம் நம்ம பொண்ணு ஆர்த்திக்கு கிடைக்க வேண்டிய நகை. கால கொடுமை. இவ்வளவு நகையும் இவளுக்கு தான் கிடைக்கணும்னு எழுதி வச்சிருக்கு. என்ன கையில் அப்படி பாக்குற? இது அத்தனையும் உனக்குதான். இத போட்டுக்கிட்டு ரெடி ஆயிடு. சம்பந்தி, கையலு இவ்வளவு நகைய வாழ்நாள் அவ பாத்திருக்கவே மாட்டா. மொத்த நகைய பார்த்ததும் அதிர்ச்சியில அப்படியே வாயடைச்சு போய் நிக்கிறா. அதான் அவளுக்கு பேச்சே வரல. என்ன கையலு? இவ்வளவு காஸ்ட்லியான நகையெல்லாம் எனக்கு வேண்டாம் அத்தை. என்னம்மா நீ? நகை புடவைன்னு நாங்க எதை கொடுத்தாலும் வேணாங்கிற. ஏ, இதெல்லாம் போட்டு உன்னை அழகுபடுத்தி பார்க்க எனக்கு உரிமை இல்லையா? அப்படி நான் சொல்லல அத்தை. அப்புறம் எதுக்கு வேணாங்கிறமா? வாய் நிறைய அத்தை அத்தைன்னு கூப்பிட்டா மட்டும் போதாது. இந்த அத்தைய அம்மாவா நினைச்சு சகஜமா பழகணும். இது உன் காமாட்சி அம்மா உனக்கு கொடுத்ததா வேணா நினைச்சுக்கோயேன். ப்ளீஸ் அத்தை, எங்க குடும்ப நிலைமையை புரிஞ்சுக்கோங்க. உங்க அன்பை நான் வேண்டான்லாம் மறுக்கல. என்ன கையில் நீ? நகைக்கு மயங்காத பொண்ணுங்களே இல்ல. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள எவ்வளவு சண்டை இருந்தாலும் ஒரு சின்ன கோல்ட் செயின் பிரசன்ட் பண்ணா அந்த பொண்ணு மனசே மாறிடும்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நீ என்னடான்னா நகையே வேண்டாங்கிறியே. எனக்கு இந்த நகைங்க மேலெல்லாம் சின்ன வயசுல இருந்தே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருந்ததில்ல. அப்படி சொன்னா எப்படிமா? ப்ளீஸ் அத்தை, எனக்கு சிம்பிளா இருக்கிறது தான் எப்பவும் பிடிக்கும். இல்ல, எனக்கு இதெல்லாம் வேண்டாம், நீங்களே வச்சுக்கோங்க. சரி, இதுல ஏதாவது ஒன்னாவது எடுத்துக்கோயேன். இல்ல அத்தை, உங்க மகன் கட்டுற தாலி தான் உங்க குடும்பத்துல இருந்து என் உடம்புல ஏறுற முதல் தங்கமா இருக்கணும். ஐயோ, ஐயோ, எங்க இவ ரொம்ப பண்றாங்க. இவ அலம்பல் தாங்கல. எழிலோட மனைவிங்கிற அங்கீகாரத்தோட உங்க மருமகளா நான் உங்க வீட்டுக்குள்ள வரும்போது நீங்க என் தலைமையில கிரீடமே வச்சு விட்டாலும் உங்க அன்புக்காக நான் ஏத்துப்பேன். ஆனா இப்போதைக்கு இது வேண்டாம் அத்தை. எதுக்கு கையில் தயங்குற? யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்கன்னு யோசிக்கிறியா? அம்மா கையில பாரு, உங்க மாமியாரோட முகமே மாறி போச்சு. எவ்வளவு ஃபீல் பண்றாங்க பாரு. அதை எடுத்து போட்டுக்கமா. அத்தை, இப்போதைக்கு நான் இந்த கவரிங் நகையே போட்டுக்கிறேன் அத்தை.
என்ன கையல் இது? ஊரே கூடி இருக்கிற சபையில சிவசங்கரியோட மருமக ஈயம் பித்தளை போட்டா நல்லாவா இருக்கும்? கையலு, அந்த பொட்டியில இருக்க அத்தனையும் வாங்கி கையில கால்லன்னு எல்லாத்தையும் போட்டுக்கோ. அப்பத்தானே சபையில வேற ஒரு ரேஞ்சில இருப்ப. என்ன காமாட்சி, உன் பொண்ணோட மாமியாரு அவளை உள்ளங்கையில வச்சு தாங்குறாங்க. உனக்கு சந்தோஷம் தானே? சந்தோஷம் தாங்க. எப்படி இல்லாம போகும்? உன் ஆசமக கையில எழிலோட அம்மா தங்கத்தால ஜொலிக்க வைக்கிறேன்னு சொல்லும்போது பெத்த புள்ளைக்கு நம்மளாலதான் ஒரு குண்டுமணி தங்கம் கூட போட முடியல. ஆனா மத்தவங்களாவது புள்ளைய வாழ வைக்கட்டும்னு உன் மனசுக்கு நிம்மதியா இருக்கும்ல? மாச சம்பளத்துக்கு கஷ்டப்படுற குடும்பமா இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நாள்ல ஏசி, காரு, பங்களான்னு உன் மக கோடீஸ்வர வாழ்க்கை வாழ போறா. அத நினைக்கும் போது கையலோட பெரியம்மாவா என் மனசே நிறைஞ்சிருக்கு. அவ நல்லபடியா நல்லா இருக்கணும். என்னங்க? ஆமா, ஆமா, இருக்கட்டும். ஆமா. ஹலோ, காண்டு பிடிச்ச பெரியம்மா. என் அம்மாவுக்காக தான் நான் பல்ல கடிச்சிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு கொஞ்சம் வாய மூடுறீங்களா? கையல் கையல், என்ன காமாட்சி, பணக்கார வீட்டு சம்பந்தம் உன் மகளுக்கு கொட்டி இறைக்கிறாங்க. சபையில வேண்டான்னு சொல்லிட்டு அப்புறம் பின்பக்கமா வாங்கிப்பதானே? எப்படியோ நீ வாங்கிக்கலனாலும் கடைசி காலத்துல கையலோட மாமியார் கையில தாங்கறதெல்லாம் பாத்துட்டு நீ செத்து போனாலும் உனக்கு சந்தோஷமா தானே இருக்கும். ஹலோ பெரியம்மா, முன்னாடி வேண்டான்னுட்டு சபைக்கு பின்னாடி நின்னு வாங்குற பழக்கம் உங்களுக்கு வேணா ஓட்டிட்டு இருக்கலாம். ஆனா அதெல்லாம் எனக்கும் எங்க அம்மாவுக்கும் சுட்டு போட்டாலும் வராது. சும்மா கண்டதையும் பேசிட்டு எங்க அம்மாவோட மனச நோகடிச்சிங்க. நல்லா இல்ல இருக்கா? கையில, நான் விளையாட்டுக்கு தான் பேசினேன். நீ அதை போய் பெருசா எடுத்துக்கிட்டு எது பேசுற. விளையாட்டு? உள்ளுக்குள்ள வெனைய வச்சுக்கிட்டு ஈன்னு பல்ல இழிச்சுக்கிட்டு நின்னா கையல். அது விளையாட்டாயிடுமா? கையல், எப்படியோ கடைசியில இவ நல்லா இருக்காலன்னு சபையில நீங்க சொந்தக்காரங்க கிட்ட நொடிக்கு 100 வாட்டி நீங்க ஒத்த வார்த்தையை அழுத்தும் போதே உங்க உள்ளார்த்தம் எனக்கு புரியாம ஒண்ணும் இல்ல. வயித்தறிச்சல்ல உங்க மூளை கத்துறது இங்க வரைக்கும் கேக்குது. கையல், ஏய், உன் ஓட்டவை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? அத்தை, கூட இருக்கிறவங்களே என் குடும்பத்தை இப்படியெல்லாம் கமெண்ட் அடிக்கிறாங்க. நான் இதுக்கு தான் சொல்றேன், உங்க வீட்டுக்கு நான் மருமகளா வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன செஞ்சாலும் நான் மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன். இத பாருங்க, அப்பதான் கண்டதுங்க என்ன சொன்னாலும் அதெல்லாம் என் காதுலயே விழாது.